உழைப்புக்கே வித்தான எனதருமை மகர ராசி அன்பர்களே, ஆமாம், மகர ராசிக்கு மட்டும் எப்பவுமே ஸ்பெஷல். எல்லா ராசியை விட மகர ராசி தான். ஏன்னா அனுபவமான ராசி அப்படின்னு பேர். சகலமும் தெரிந்து வச்சிருப்பான். ஏன்னா அவன் தொடாத இடமே இருக்காது, படாத காலே இருக்காது, போகாத வழியே இருக்காது. எல்லா ரூட்லேயும் போய் வந்திருப்பான். நல்ல ரூட்லேயும் போய் வருவான், கெட்ட ரூட்லேயும் போயிட்டு வருவான். இதெல்லாம் அவனுக்கு கைவந்த கலையாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் டோன்ட் கேர், பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. ஆமாம், அந்த டோன்ட் கேர்ன்ற வார்த்தை அவன் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் வந்துடும். ஏன்னா பட்டு தெளிந்து நொந்து நூடுல்ஸாய் போய் வெளில வரக்கூடிய ராசி. அதில் பின்னாடி வாழ்க்கையில் பல வெற்றிகளை தொடக்கூடிய ராசி. பின்னாடி வாழ்க்கையில் தான் பல வெற்றிகளை தொடும். முன்னாடி வாழ்க்கையில் தொடவே முடியாது. அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் வரணும். நொந்து நூலாக ஏன் இந்த என்னை படைக்க வைத்தா இறைவா, பிறக்க வைத்தா இறைவா அப்படின்ற மாதிரிலாம் கஷ்டப்படுவாங்க. ஆமாம், அதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, மகர ராசிக்கு இந்த சனியினுடைய வக்கரம் என்ன காரியங்களை செய்ய போகிறது, எந்த பிரச்சனைகளை கொடுக்க போகிறது, அவ்வளோதான். மகரத்தான் இவ்வளோ காலம் நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்க விஷயம், சார் அதிர்ஷ்டமே இல்லை சார், எனக்கு என்னது அதிர்ஷ்டமே எனக்கு இல்லை சார், எண்ணிய எண்ணங்கள் நிறைவேற மாட்டேது சார். முதல்ல மனம் நிறைய விஷயங்களை நோக்கி செயல்படுது, ஆனால் அந்த எண்ணங்கள் செயலாக்கமாக வர மாட்டேங்குது. லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார், காதல் தோல்வி உருவாகிடுச்சு சார், ரொம்ப கஷ்டம் சார், என்னுடைய பையன் படிச்சுட்டான், வேலை கிடைக்க மாட்டேங்குது, எந்த ஒரு வேலையும் அமைய மாட்டேங்குது, பிள்ளைகளால் ஒரு தெளிவில்லாத நிலை உருவாகுது, ஒரு பிள்ளை போகிற போக்கே சரியில்லை சார், எனக்கு வயசாகி போச்சு, கண்டுக்க முடியல, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், அவனை போய் நம்ம இதுக்கு மேலே அடித்து உதைச்சி வளர்க்குறதா? இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சொல்லிட்டா கூட பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா உடனே போய் சூசைட் அட்டன் பண்ணிக்குதுங்க, தேவையில்லாத விஷயத்தை உருவாக்குதுங்க, அப்போ அசிங்க அவமானத்தெல்லாம் தேடி தருதுங்க. இதுலேருந்தெல்லாம் எப்படி சார் நம்ம வெளில வர்றது? இந்த கொஷின் மகர ராசிக்கு நீண்ட காலமாகவே போயின்னு இருக்கு. அதே காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பாண்டிங்கே சரியில்லை சார். இப்போலாம் எங்கள் அப்பாவால் எனக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் கூட கிடையாது சார். ஆமாம், எங்கள் அப்பா வழி உறவுகளாலேயும் பெனிஃபிட் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு சென்ட் நிலம் கூட எங்களுக்கு வாங்கி வைக்கல சார். பிரச்சனையான இடத்த தான் வச்சுட்டு போயிருக்கிறாரு, பிரச்சனையாக தான் கொடுத்துன்னு இருக்கிறாரு. அவர் வாழ்ந்த வரைக்கும் அவர் உண்டு, அவர் குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்துட்டார் சார். எங்களை பற்றி சிந்தனையே இல்லை சார். நாங்களாக உருவாகி, நாங்களாக படித்து, நாங்களாக ஊந்து ஏந்து மேலே வந்துன்னு இருக்கிறோம் சார். இப்படி தான் இந்த மகர ராசி நேயர்கள் எல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாலே இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்குது. சரி, இந்த சனியினுடைய வக்ரம் இந்த மகர ராசிக்கு முதல்ல உங்களுடைய காதல் எண்ணங்கள் வெற்றி அடைய போகிறது. முதல் பாயிண்ட்டு சக்ஸஸ். நீங்கள் விரும்பிய நபரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள். ஆமாம், ரொம்ப நாளாக லவ் பண்ணிடுங்க சார், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக திருமணங்கள் நல்ல முறையில் நடக்கும், நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ ஆசி, முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்தில் குலதெய்வம், அந்த முன்னோர்கள், பித்ருக்கள், இவர்கள் 2 பேருனுடைய அனுசரணை, அவர்களுடைய ஆசீர்வாதம் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற பட்சத்தில் தடையில்லாத முயற்சி, அதாவது தடையில்லாத உயர்வுகள், எந்த ஒரு தடையும் லைஃப்பில் வராது சார். அவங்களுக்கு எந்த ஒரு நிலையிலும் அவங்க தன்னைத்தான் நிறுத்திக்கொள்ள அவங்களால முடியும். அவங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கும், எதையுமே சமாளிக்கக்கூடிய நபர்களோட தொடர்புகள் இருப்பாங்க. அந்த குலதெய்வம் முன்னோர்களுடைய ஆசைலாம் இல்லைன்னா ரொம்ப பசி, பஞ்சம், பட்டினி, வறுமை, கலப்பு திருமணம், காந்தர்வ திருமணம், இல்லீகல், நிறைய விஷயம், அஃபர்னஸ், ஏகப்பட்ட குழப்பம், கடனுக்காக ஊரை விட்டு ஓடி போகிறது, ஜப்தி ஆகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துடும். ஆமாம், அப்படிப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த மகர ராசிக்கு இந்த சனி வக்கரமானது யோகங்களை தருது, முன்னோர்களுடைய ஆசையை தருது, குலதெய்வ ஆசையை தருது, காதல் வெற்றியை பெற வைக்குது, இவருடைய எண்ணங்களில் ஒரு வெகுமை, அதாவது எண்ணம் வெற்றி அடைய போகிறது, உங்களுடைய சிந்தனை வெற்றி அடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் இப்போது ஆதாயம் அடைய போகிறீர்கள். தந்தையே உங்களுக்கு அனுசரணையாக நடக்க போகிறாரு. ஒரு முக்கியமான ஒரு கோயிலினுடைய பணிகள் உங்களுடைய கையில் வரப்போகிறது. ஒரு கோயில் திருப்பணி உங்கள் கையில் வரும். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள்,
அப்போ தர்ம கர்மங்களை செய்யக்கூடிய விஷயங்கள், தர்மங்களை செய்யக்கூடிய விஷயங்கள், அப்போ தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய விஷயங்கள், புண்ணிய நதி நீராடக்கூடிய விஷயங்கள், எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அப்போ 2வது திருமணங்கள் யோகங்களை தரப்போகிறது. அப்போ வெற்றி வாய்ப்புகளை குவிக்கப் போகிறீர்கள். இந்த சனியினுடைய வக்ரம் இந்த மகர ராசிக்கு இவ்வகையில் எல்லாமே சாதகம் செய்ய போகிறது. சரி, சாதகத்தை சொல்லியாச்சு. அப்போ பாதகத்தை சொல்லணும் இல்லை சார்? ஏன்னா ஏற்கனவே நொந்து நூலாக இருக்கான், நிறைய பிரச்சனை தாண்டி வந்திருக்கான் அந்த மகர ராசிக்காரன், வழக்கெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கான். அப்போ எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா, தூக்கம் கெடும். முதல்ல ஏற்கனவே நாங்கள் தூங்குறதே இல்லை சார், எங்கே சார் தூக்கம் கெடும் அப்படின்னா, கண்டிப்பாக பயணத்தின் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகளை தரும். ஒரு தூர தேசம் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துரும். ஒரு பஸ்ஸு கிடைக்காம போயிடும், வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், காரு பஞ்சர் ஆகிடும், அல்லது போன இடத்துல ஏதாவது ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக மாட்டிக்குவீங்க. ஏதோ ஒரு விஷயம் பயணத்தால் அவதி அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில் அந்நிய முதலீடு பண்ணுறவங்க, வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவர்கள், வெளிநாட்டோடு டைஅப் வச்சுருக்கிறவங்க, வெளிநாட்டு டாலர்ஸ் இங்கே மாற்றி கொடுக்குறவங்க, அப்போ இந்த விஷயங்கள் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது தூரதேச பயணங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா லாக் ஆகிடுவீங்க. அங்கே போனாலே பிரச்சனை உங்களுக்கு. வெளிநாடு போகும்போது திருடு போயிடும், பணம் திருடு போயிடும், பொருளை இழந்துருவீங்க. அப்போ பயணம் சார்ந்த விஷயங்கள் விபத்துக்கள் நடக்கும். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஆமாம், பஸ்ஸில் போகும்போது விபத்தாயிடும், வண்டியில் போகும்போது விபத்தாயிடும், ஃப்ளைட்டில் போகும்போது விபத்தாயிடும். அப்போ பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது முன்னேற்பாடுகள் தீவிரமாக இருக்க வேண்டும். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டிரைவிங் பண்ணுறதா, ஓன் டிரைவிங் பண்ணி போகிறதா, அப்போ அதனால் ஒரு வழக்கு வருதா, அப்போ மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. இப்போ ரொம்ப வண்டி எடுக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கா, காற்று சரியாக இருக்கா, பிரேக் சரியாக இருக்கா, அப்போ ஹார்னு சரியாக இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். நாம் இயக்கிறத விட நம்மளுக்கு இன்னொருத்தரை வச்சு இப்போ வாகனங்களை இயக்கிறது நல்லது. சரிங்களா? இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு மைனஸாக நடக்கும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்போ வண்டியில் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கீங்களா? இந்த காலகட்டத்தில் தான் போய் கரெக்டாக போய் விபத்து நடக்கும். இன்சூரன்ஸ் இல்லைன்னா போய் மாட்டிங்க, அதுவே பெரிய பிரச்சனை ஆகிடும். இந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் கவனம் கவனம். படுக்கை அறை பிரச்சனையாக இருக்கும். அப்போ தாம்பத்திய குறைபாடுகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில். அப்போ தாம்பத்திய உறவுகள் குறைபாடுன்னு எடுத்துக்கிறதா, மிகைப்பாடுன்னு எடுத்துக்கிறதா, 2 விஷயமும் நடக்கும். அப்போ படுக்கை அறை சுகங்களில் பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பாதம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். ஆமாம், கால் சார்ந்த பிரச்சனை, மூட்டு சார்ந்த பிரச்சனை, பாதத்தில் அடிபடுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர ராசி என்பர்கள் உடனடியாக அதுக்குண்டான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். ரொம்ப குருஷியல். எப்பொழுதுமே மகர ராசி இந்த சனியினுடைய தாக்கத்தில் இருந்து விடுவித்து கொள்ள தினந்தோறும் ஏதாவது விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ, அப்போ 5 அறிவு ஜீவன்களுக்கோ நீங்கள் ஏதாவது உபகாரம் பண்ணிகிட்டே வாங்க. அவங்களுக்கு உணவளிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும், உங்களுடைய வாழ்க்கை செழுமையாக மாறும். வாழ்க வாழ்க வாழ்க.